திருக்கோயிலில்லாத திருவிலூரும் திருவெண்ணீரணியாத திருவிலூரும் பருக்கோடி பத்திமையால் பாடாவூரும் பாங்கினொடு பலதளிகள் இல்லாவூரும் விருப்பொடு வெண்சங்கம் ஊதாவூரும் விதானமும் வெண்கொடியும் இல்லாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிக்காடே. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். கோயில் என்பது இறைவன் இருக்கின்ற இடம். கோ என்றால் அரசன், இல் என்றால் வீடு. நமக்கெல்லாம் பெரிய அரசனாக விளங்குகின்றவன் இறைவன். அவன் இருக்கின்ற இடம்தான் கோயில். ஆலயம் என்றால் ஆ என்றால் ஆன்மா, லயம் என்றால் ஒடுங்குதல். இந்த ஆன்மாவானது ஒடுங்குகின்ற இடம், அமைதி பெறுகின்ற இடம் கோயிலாகும். ஆகினாலும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்போர் ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் கலாமணி விளக்கே என்று சொல்லுவார் திருமூலர். ஆனால் உள்ளம் பெருங்கோயில் நாம் இப்படி படுத்து பார்த்தோமானால் தெரியும். நம்முடைய 2 கால்கள் ராஜகோபுரம், கைகள் 2 மதில்கள், அடுத்து குறி, அது கொடிமரம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை, முகம். ஆனால் இந்த கலா 5 புலன்கள் இருக்கிறது. அது கலாமணி விளக்கம். கலா என்பது காலா என்று அந்த மந்திரத்தை சொல்வார். 5 விதமான நிவர்த்தி கலா, பிரதிஷ்டா கலா, வித்திய கலா, சாந்தி கலா, சாந்தி அதிதி கலா என்று அந்த அவைகள் கலாமணி விளக்கே என்று சொல்வார். ஆனால் கோயில், உள்ளம் பெருங்கோயில், நம்முடைய மனம் இருக்கிறதே அதான் கோயிலாக விளங்குகிறது. ஊன் உடம்போர் ஆலயம், இந்த உடம்பு ஆன்மாக்கள் லயப்படுகின்ற இடம் ஆன்மாவாக. எத்தனை கருவிகள் இருக்கிறது, அதே போன்று எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள், அத்தனை மனிதர்களினுடைய ஆன்மாவும் லயப்படுகின்ற இடம் ஆலயம். இத்தனை கருவிகள் லயப்படுகின்ற ஒன்றிணைகின்ற இடம் இந்த உடம்பு. ஆகினால்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்போர் ஆலயம் என்று வைத்தார்கள். இந்த ஆலயத்தின் மூலமாக, ஆலயங்கள் இல்லாத ஊர்கள் அவையெல்லாம் ஊர்கள் இல்லை, அவையெல்லாம் அடவிக்காடு என்றால் சுடுகாடு என்று பொருள். அதனால்தான் அவ்வை பாட்டியும் கூட கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் எல்லா ஊர்களிலேயும் ஏதேனும் ஒரு கோயில்கள் இருக்கிறது. இந்த கோயில்கள் அத்தனை இனத்தவர்களுக்கும் ஒரு இணக்கமான தலமாக இந்த தலம் விளங்குகிறது. கோயில் பூசை செய்கின்ற குருக்கள், அதற்கு நிவேதனம் செய்கின்ற பிராமண பிள்ளை, திருமுறை பாடுகின்ற ஓதுவார், அதாவது பஞ்சாங்கம் செய்கின்ற அல்லது வேதம் ஓதுகின்ற வேத பிராமணர், ஓதுவார், பூமாலை கட்டி நாதஸ்வரம் வாசிக்கின்றவர்கள், இப்படி பல இனத்தவர்களும் அதில் இருக்கிறார்கள். இந்த நாதஸ்வரம் தவிலுக்கு வேண்டிய உபகரணங்கள் கொடுக்கின்றவர்கள், பூமாலை கட்டுவதற்கு பூ முதலவைகளை பறித்து கொடுக்கின்றவர்கள், சங்கீதம் பாடுகின்றவர்கள், நாட்டியம் ஆடுகின்றவர்கள், அதே போன்று திருவிழாக்கள் என்று வந்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஒரு கூடமாக திருக்கோயில்கள் ஒரு சமுதாய நல்லிணக்கமாகவும் ஒரு சமய நெறிப்படுத்துதலாகவும் இந்த திருக்கோயில்கள் இருக்கிறது. நாம் இந்த திருக்கோயில்களில் மூலமாகத்தான் எல்லா நலன்களையும் பெற்றிருக்கின்றோம். ஓட்டு எண்ணிக்கை குட ஓலை முறையை கூட அங்கே இருந்து தான் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு பொழுதுபோக்கிற்காக பல இடங்களில் இன்றைக்கு சின்ன திரைகள், பெரிய திரைகள் எல்லாம் வந்து அதோட கைபேசிகள் மூலமாகவும் மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தீர்ணித்து கொண்டிருக்கின்றார்கள். 11ஆம் திருமுறையிலே ஒரு பாடல் இருக்கிறது. அதில் காந்தல் பூ என்கின்ற ஒரு, அது கைக்கு ஒப்பு இலக்கணமாக இலக்கணங்களிலே அந்த காந்தல் பூவை சொல்வார்கள். அந்த காந்தல் பூவினுடைய தேனை உண்டுவதற்காக வண்டுகள் எல்லாம் போய் மொய்த்து கொண்டிருக்கிறது. இதை பக்கத்தில் இருந்து ஒரு மங்கி, அதாவது மந்தி
குரங்கு, ஆண் குரங்கு பார்த்து கொண்டு இருக்கிறது. அது என்ன நினைக்கிறது என்று சொன்னால், ஐயோ இந்த மது வர்க்கம் என்கின்ற இந்த போதை வஸ்துக்காக இத்தனை இளைஞர்கள் எல்லாம் போய் அதில் விழுந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று அது கையை நெரித்து கொண்டு, ஏன்னா அது ஒரு பெரிய மனிதராக பெரியாரை துணைக்கோடல் என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க அது நிறைந்து இதை எப்படி நெறிப்படுத்துவது என்று தவிர்ப்பதாக ஒரு இலக்கணம் காட்டப்படுகிறது. இப்படி ஒரு அருமையான ஒரு வாழ்வியல் நெறியை காட்டுவது சமயத்துறையிலே தான் காட்ட முடிகிறது. அதே போன்று ஒரு தலைவன் தலைவி இருவரும் சென்று விடுகிறார்கள். சென்று போது அவனுடைய தாய், சரி போயிட்டான், இனிமேல் நமக்கு வேணான்னு முழுக்கு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் மனசு கேட்கல. எப்படியாவது ஒரு வாரம் கழித்து வந்துடுவாளே, நம்ம பொண்ணு என்ன பண்ணாலோ தெரியலேன்னு அவள் ஏக்கத்துடன் கணவனும் மனைவியும் பொண்ணை தேடிக்கொண்டு காட்டு வழி செல்கிறார்கள். அப்போது எதிரே 2 பேர் வருகிறார்கள். வருகின்றவர்களை பார்க்கின்ற போது, சரி நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் தான் வராங்க, எப்படியாவது நம்ம கண்டிச்சுட்டு வீட்டிலே வச்சுப்போம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கிட்டக்கு போனால் தெரிகிறது வேறு ஒரு ஆண் ஜோடிகளை பெண்ணாக வருகிறார்கள். அவங்கள பார்த்த மாதிரி, உங்களை மாதிரி யாராவது ஒரு ஆணும் பெண்ணும் சென்றார்களா, வழியில் பார்த்தீங்களான்னு அந்த தாய் கேட்கிறாள். அப்போது அந்த பெண் சொல்கிறார், நான் ஒரு பெண்ணை மட்டும் பார்த்தேன் என்று சொல்கிறார். அடுத்து அந்த பக்கத்தில் இருந்த கணவன்கிட்ட சொல்கிறார், நீ சொல்லு அப்படின்னா. அவன் சொல்கிறான், நான் ஒரு ஆண் மட்டும் பார்த்தேன் என்று சொல்கிறார். ஆண் ஆணை மட்டும் பார்த்தான், பெண் பெண்ணை மட்டும் பார்த்தார்கள். இன்றைக்கு எல்லோரும் எல்லாரையும் பார்க்கின்ற மிக கொடூரமான ஒரு சூழ்நிலை சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் மீண்டார் என உவந்தேன் மேதகவே புலியூர் சிற்றம்பலத்து ஆலியண்ணானை கண்டேன், ஆலி மாதிரி வீரமிக்க ஒரு ஆண்மகனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து தூண்டா விளக்கணையாய் பக்கத்தில் இருந்த பெண்ணை பார்த்து தன்னுடைய மனைவியை பார்த்து, தூண்டா விளக்கணையாய் அன்னையன் சொல் பயத்தது. அடுத்து அந்த அம்மா என்ன கேள்வி கேட்டாங்களோ அது நீ சொல்லுன்னு. அந்த பெண் சொல்கிறார், நான் ஒரு பெண்ணை பார்த்தேன் என்று. ஆகவே பிறன்மனை நோக்கா பேராண்மை என்கின்ற நிலையை மாற்றி கொடுத்தது நம்முடைய திருக்கோயில்கள் தான். ஆனால் இந்த திருக்கோயில்கள் மூலமாக நல்லவர்களை சேர்த்து வைப்பதற்கும் கூட அந்த கோயில்கள் நமக்கு அங்கே ஒரு உறவு மேம்படுத்தும் இடமாக கூட இருந்திருக்கு. சுந்தரருக்கு அங்கே தான் நல்ல பரவினாச்சியார் கிடைத்தார்கள், சங்கிலியார் கிடைத்தார்கள். அதே போன்று இறைவனிடம் பெற்று திருக்கோயில்களிலே மூழ்கி மெய்கண்டார் அவதாரம் செய்வதற்காக அந்த கோயில்கள்தான் பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் வேயனுதோல் உமைவங்கன் வெண்காட்டு முக்குல நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்று சொல்கிறார். ஆகவே ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கு பல தீங்குகள் நடைபெறுவதற்கு காரணம் பல தீய வஸ்துக்கள் லாகரிகள் உபயோகப்படுத்துவதனால்தான். இந்த தன்மைகளை எல்லாம் நம்முடைய திருக்கோயில்கள் கண்டித்திருக்கிறது. பொய் கணக்கு எழுதுகின்றவர்களை நாம் இன்றைக்கும் பார்த்தால், சுசீந்திரம் கோயில்களில் சென்றால் அவன் பொய் கணக்கு எழுதியதுக்காக அவனை இப்படி அமர வைத்து கையிலே ஆணி அடித்து வைத்திருக்கிறார்கள். இந்த விக்கிரகத்தினுடைய சொதையினுடைய என்ன தாத்பரியம் என்று கேட்டபோது பொய் கணக்கு எழுதியதனால் இது தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அதே போன்று திரு ஆலங்காடு என்று இங்கே சென்னை பக்கத்தில் இருக்கிறது, பஞ்ச சபைகளிலே ஒன்று. நீதிகள் வழங்கியது திருக்கோயில்களாக இருந்திருக்கிறது. அங்கே இருந்த வேளாளர்கள் அதில் நீலி என்ற ஒரு பெண் இறந்து விடுகிறாள். அவள் பேய் ரூபத்திலே வருகிறார், தன்னுடைய கணவனை அழைத்து போக வேண்டும் என்று. அப்போது அந்த கணவன் சொல்கிறான், இது பேய், என்னுடைய மனைவி இறந்து விட்டால் இது பேய் என்று சொல்கிறான். ஊரார்களிடம் அந்த பெண், இல்லை என்னுடைய கணவன், நான் உண்மையான நீலிதான் என்று சொல்கிறார். இவரை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று அவள் விடாப்பிடியாக இருக்கிறார்.
நீங்கள் இவரோல என்னை அனுப்பி வைத்தால் ராத்திரி நான் இறக்கப்படுவேன் என்று சொல்கிறார். அப்போது இந்த ஊரில் உள்ள 70 வேளாளர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு இன்றைக்கு நான் இந்த பெண்ணோட நீ போய் தங்க வேண்டியது, உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் நாங்கள் 70 பேரும் இந்த தீக்குளிப்போம் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று மறுநாள் அன்றைய இரவு போய் அங்கே கணவன் அந்த பெண்ணோட இந்த கணவன் தங்குகிறான். அவனை அந்த பேயானது உண்டு விடுகிறது. காலையில் பார்க்கிறார்கள், அவன் இறந்து கிடக்கிறான். அப்போது அவர்கள் சொன்ன சொல்லுக்காக 70 பேரும் தீக்குளித்தார்கள் என்று திருவாலங்காட்டு பதிகத்தில் ஞானசம்பந்தர் பாடுகிறார். சேக்கிழார் பெருமான் அதை வலியுறுத்தி அவரும் அதை பதிகத்தில் சேர்க்கிறார். இப்படி ஒரு நீதித்துறை அவர்கள் சொன்ன சொல்லுக்காக 70 பேரும் தீக்குளித்தார்கள் என்பதை காட்டுகிறது. இது திருக்கோயில்களில் ஒரு பெரிய அற்புதமான சமுதாய நெறியை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இன்னும் கல்வெட்டுகளில் பல அற்புதங்களை எல்லாம் கல்வெட்டுகள் அரசர்கள் கொடுத்தது, மக்கள் கொடுத்தது, இவைகளையெல்லாம் கல்வெட்டுகள் நமக்கு காட்டப்படுகிறது. ஒரு கல்வெட்டிலே ஒரு கோயில் விளக்கெரிப்பதற்கு ஒவ்வொரு நாளைக்கும் இத்தனை ஆடுகளை கொடுத்து அதனுடைய நெய்களை கொண்டு அந்த கோயில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு நாள் அந்த ஆற்றில் தண்ணி வந்து அடித்து சென்று விடுகிறது. அதனால் அந்த முறை வருகின்ற போது அந்த விளக்கு எரியப்படவில்லை. அரசன் கேட்கிறான், ஏன் இன்றைக்கு விளக்கேற்றப்படவில்லை என்று. ஒரு மாதமாக இவர்கள் செய்யவில்லை என்று சொல்கிறார். ஏன் என்று கேட்போம் என்று மன்னரே புறப்பட்டு போகிறார். அந்த வீட்டிலே கதவு தட்டுகிறார், கதவு திறக்கவில்லை. அந்த பெண்ணானவள் அப்புறமா அரசர் உத்தரவு என்று வெளியில் வந்து அழுது கலங்குகிறார். ஏன் நீ விளக்கு எடையவில்லை என்று கேட்கிறார். இது மாதிரி எங்களுக்கு ஆடு கொடுத்தீர்கள், அந்த ஆடெல்லாம் ஆற்றிலே அடித்து சென்று விட்டது மழை வெள்ளத்தில், ஆகினால் நான் வந்து என்னால் அது கொடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இப்போ அது ஒரு மாதத்துக்கு முன்பு தானே மழை வெள்ளம் வந்தது, நீ அதன் பிறகு எப்படி 15 நாட்கள் நீ விளக்கேற்றினாய் என்று கேட்கின்ற போது, என்னுடைய முளைப்பாலை வந்து குழந்தைக்கு கொடுக்காமல் அதை நான் விற்று காசாக்கி நான் விளக்கேற்றினேன் என்று அவள் சொல்லுகிறாள். இப்போது என்னால் அது கொடுப்பதற்கு நான் உணவு உண்ணுவதற்கு வழி இல்லாமையினால் முளைப்பாலும் சுரக்கவில்லை, அதனால் நான் விளக்கேற்றவில்லை என்று அவள் கலங்குகிறாள். உடனடியாக மன்னர் அந்த எத்தனை ஆடுகள் இருந்ததோ அவையும் கொடுத்து மீண்டும் அவனுக்கு வந்து உறுதி கொடுத்ததாக அந்த கல்வெட்டுகள் காட்டப்படுகிறது. இப்படி ஒரு தன்மைகள் எல்லாம் நமக்கு இந்த திருக்கோயில்கள் மூலமாகத்தான் இருக்குது. அதனால் இந்த திருக்கோயில்களை பல வரைபடங்கள், அதாவது சித்திரங்கள், கல்வெட்டுகள், புடைப்பு சிற்பங்கள், சிலைகள், சுதைகள், இவைகளையெல்லாம் எத்தனை பேரினுடைய உழைப்பின் தன்மையாக, கலையின் தன்மையாக இவைகளெல்லாம் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வகையிலே தான் இந்த திருக்கோயில்கள் எல்லாம் மக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய வாழ்வியல் நெறியாக, வாழ்வியின் வழிமுறையாக, வாழ்வியல் அடிப்படை உரிமையாக இந்த திருக்கோயில்கள் விளங்கியிருக்கிறது. அதனால்தான் இந்த திருக்கோயில்கள் இல்லாத ஊர் அவையெல்லாம் ஊரல்ல, அடவிக்காடே என்று சொன்னார். அதனால்தான் மன்னர்களும் திருக்கோயில்களை தான் கட்டி வைத்தார்கள். தங்களுக்கென்ற எந்த விதத்திலேயும் அவர்கள் பொருளை சேர்த்து அரண்மனையை அலங்கரிப்பதை விட திருக்கோயில்களை அலங்கரித்தது தான் அவர்களுக்கு பெருமையாக கருதியிருக்கின்றார்கள். திருக்கோயில்கள் இன்றைய இளைஞர்கள் இதில் முழு கவனம் செலுத்தி திருக்கோயில்களை நாம் ஒரு பொழுதுபோக்கு இடமாக கவனிக்காமல், மற்றைய பொழுதுபோக்குகளிலே காலத்தை கழிக்காமல் திருக்கோயில்களிலே சென்று அந்த மனம் ஆன்மா லயப்படுகின்ற இடமாக அந்த திருக்கோயிலை கண்டு நாம் நேசிப்போமேயானால் இந்த திருக்கோயில்கள் நமக்கு சிறப்பாக அமையும். மக்களினுடைய வாழ்க்கையும் அது தெளிவாக அமையும். ஆகையினால்தான் இந்த திருக்கோயில்களை நம்முடைய ஆதீனத்திலே இருந்த குறிஞான சம்பந்தர் அவர் இருந்த அந்த சமாதி கோயிலை மன்னர் இடிக்க
உத்தரவிட்டான். அவர் வணங்கிவிட்டார் என்பதற்காக அப்போது இருந்தவர் அதை இடிக்க சொன்னார்கள். அப்போது அவர் சொன்னார், தேசம் சிவாலயங்கள் சேர அலைய ஒரு மோசம் வந்தது ஐயோ முதல்வனே, தேசத்து மண்ணை வெறுப்பேனோ வறுவினையை ஊட்டுவிக்கும் உன்னை வெறுப்பேனோ உரை என்று சொன்னபோது, ஈசன் பலகீனன் என்ற கால ஆலயத்தின் மோசம் வந்ததென்று மொழியலாம். ஈசனை ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவது என் யாம் பிறரை நொந்து என்று சொன்னார். ஆகவே நாம் திருக்கோயில்களை போற்றி பராமரித்து நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி சின்னங்களாக, வாழ்க்கையை சுகந்தமளிப்பதாக, சுகமளிப்பதாக, நல்ல வாழ்க்கையாக, வசந்தகால வாழ்க்கையாக அமைவதற்கு இறைவன் திருவருள் புரிவானாக.